கடந்த ஆண்டு அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்து தற்போது கல்லூரியில் பயின்று வரும் மாணவர்களுக்கும் அரசு சார்பில் இலவச லேப்டாப் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி தேங்காய் திட்டு பகுதியில் சுமார் ரூபாய் 45 லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தாய் சேய் துணை நல்வாழ்வு மைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய தாய் சேய் துணை நல்வாழ்வு மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து முடித்து வெளியே சென்றுள்ள கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கும் மடிக்கணினியை அரசு நிச்சயம் வழங்கும் என்றும், மருத்துவ வசதியை மேலும் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தற்போது அரசு மருத்துவமனையில் வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது, அறுவை சிகிச்சை கூடங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த தாய் சேய் திடீரென உயிரிழந்ததை அடுத்து மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி பாதிக்கப்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த அபிஷேகப்பாக்கத்தை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவரது மனைவி தீபா, வயது 26, நிறைமாத கர்ப்பிணியான இவர் கடந்த 1ஆம் தேதி பிரசவத்திற்காக எல்லைப்பிள்ளைச்சாவடியுள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு 12ஆம் தேதி பிரசவம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென்று பிரசவ வலி ஏற்பட்டதால் அவர் அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அழைத்துச் செல்லப்பட்ட சிறிது நேரத்தில் தாயும் சேயும் இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த தீபாவின் உறவினர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மருத்துவர்களின் தவறான சிகிச்சையாலும் கவனக்குறைவாலுமே தாய் சேய் இறந்ததாக குற்றம் சாட்டி மருத்துவமனை எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் உடல் கூராய்வு பரிசோதனைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ அறிக்கை வந்தவுடன் தாயும் சேயும் இறந்தது குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனையடுத்து மறியலை கைவிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிறைமாத கர்ப்பிணி மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் தான் இறந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்ற மங்கலம் பகுதி விவசாயி ஒருவரை கோவில் விரிவாக்கம் காரணமாக வீட்டை காலி செய்ய வற்புறுத்தியதை அடுத்து அவர் தனது மனைவியுடன் உருளையன்பேட்டை காவல் நிலையம் எதிரே பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த மங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜனார்த்தனன், வயது 70, விவசாய கூலி தொழிலாளி. கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகிறார். தற்போது மனைவி சாந்தி, வயது 60, மகள், மருமகன், பேரனுடன் வசித்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக கோயிலை விரிவாக்கம் செய்வதற்காக வீட்டை காலி செய்யுமாறு சிலர் கூறி வந்துள்ளனர். அதற்கு ஜனார்த்தனன் ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள வீட்டை விட்டு எங்கே போவேன், எனக்கு வேறெங்கும் சொந்தமான வீடோ மனையோ இல்லை எனவும், அரசு மூலமாக இலவச வீட்டுமனை பெற்று நிவாரணம் தந்தால் வீடு கட்டிக் கொள்கிறேன் எனவும் கூறி வந்ததாக தெரிகிறது. இதனை ஏற்காத சிலர் வீட்டின் சுவர் ஓரம் பள்ளம் தோண்டியுள்ளனர். இதனால் வீடு இடிந்து விழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து ஜனார்த்தனன், மகள் ஆகியோர் அடுத்தடுத்து மங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பான நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கும் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் சிலர் அவரது வீட்டை இடித்து சேதப்படுத்தியதாக தெரிகிறது. இதனால் ஜனார்த்தனன் மனைவி சாந்தியுடன் புதுச்சேரி டிஜிபி அலுவலகம் எதிரே பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்து கொள்ள நேற்று மாலை வந்தனர். பின்னர் அங்கிருந்து சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி அலுவலகம் அமைந்துள்ள உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு 2 பெட்ரோல் கேன்களுடன் வந்தனர். அவர்களுடன் சமூக ஆர்வலர்கள் 10க்கும் மேற்பட்டோரும் வந்திருந்தனர். திடீரென ஜனார்த்தனன் பெட்ரோலை தனது உடல் மீது ஊற்றினார். உடன் வந்த அவரது மனைவி சாந்தியும் பெட்ரோலை ஊற்ற தயாரானார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உருளையன்பேட்டை போலீசார் அவர்களிடமிருந்து பெட்ரோல் கேன்களை பிடுங்கினர். மேலும் ஜனார்த்தனன் மீது தண்ணீரை ஊற்றி காவல் நிலையத்திற்குள் சமரச பேச்சுவார்த்தைக்கு அழைத்துச் சென்றனர். தகவல் அறிந்த சீனியர் எஸ்பி நாரசைத்தன்யா சமரச பேச்சு நடத்தினார். உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்ட ஜனார்த்தனன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார். இச்சம்பவத்தால் நேற்று மாலை அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜீவானந்தம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் வழங்கினார். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தம் பள்ளிகள் +2 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில ஓபிசி பொதுச் செயலாளர் சுந்தரமூர்த்தி, காவல் நிலைய ஆய்வாளர் சத்யநாராயணன், தொகுதி தலைவர் உமாபதி, மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மாநில இளைஞரணி தலைவர் மகேந்திரன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ரவி, ஜான், தோம்ஸ், முருகன், ராஜேஷ், பாண்டியன், சந்துரு, அகஸ்டின், ரவிச்சங்கர், சிவஞானம்,
சேகர், சீனு, வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றும் பள்ளியின் முதல்வர் ராமச்சந்திரன், தலைமை ஆசிரியர் பாரி ஆகியோரும் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அய்யனார் கோவில் வீதி, ஜோதி நகர், வரலாறு நகர் பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் சிமெண்ட் சாலை, தார் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள், அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு அணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசு கோப்பையை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் யுவா சீரீஸ் கபடி போட்டிகள் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கியது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, உத்தரகாண்ட், ஜம்மு, தெலுங்கானா, ஜார்க்கண்ட், சண்டிகர், கர்நாடகா, பீகார் ஆகிய 12 அணிகள் விளையாடின. போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று மாலை நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டின் பழனி டஸ்கர்ஸ் அணியும் ஹரியானாவின் மூர்தல் நேக்னட்ஸ் அணியும் மோதின. இதில் தமிழ்நாட்டு அணி 54க்கு 50 என்ற புள்ளி கணக்கில் ஹரியானாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தமிழ்நாடு பழனி டஸ்கர்ஸ் அணிக்கு கோப்பை, பதக்கம் மற்றும் ரூபாய் 20 லட்சம் ரொக்க பரிசினை வழங்கினார். 2ஆம் இடம் பிடித்த ஹரியானா அணிக்கு கோப்பை மற்றும் ரூபாய் 10 லட்சம் ரொக்க பரிசினை வழங்கினார். வானூர் அருகே கல்குவாரியில் வேலை செய்யும் போது பாறைகள் சரிந்து இருவர் உடல் நசுங்கி பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கி வருகிறது. இதில் திருவக்கரை பகுதியின் அருகே உள்ள பெரும்பாக்கம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான குவாரி ஒன்றில் இன்று காலை வழக்கம் போல பொக்லைன் இயந்திரம் மூலம் பாறைகளை உடைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக பாறை கற்கள் சரிந்து விழுந்து சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வராஜ் மற்றும் எரையூர் கிராமத்தைச் சேர்ந்த அய்யனார் ஆகிய இருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். உடலை பொக்லைன் இயந்திரம் மூலம் அப்பகுதி மக்கள் வெளியில் எடுத்தனர். சம்பவம் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பிறந்த நாளையொட்டி முத்திரையர்பாளையம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பிறந்த நாளையொட்டி முத்திரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜா பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். முன்னதாக கோவில் நிர்வாக குழு சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கே பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை ஜனார்த்தனன் மற்றும் நண்பர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் விடுபட்ட பட்டா மற்றும் புதிதாக பட்டா வழங்குதல் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் வல்லவனை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கோரிக்கை வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கனிபாய் தோட்டத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட வீடுகள், ராசு உடையார் தோட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட வீடுகள், பிரான்சுவா தோப்பு பகுதியில் உள்ள வீடுகள் பட்டா இல்லாமல் இருக்கிறது. இது குறித்து சட்டசபையில் முதல்வரிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பலமுறை பேசியுள்ளார். மேலும் சர்வே டிபார்ட்மெண்ட் நில அளவைத்துறை இயக்குநர் செந்தில்குமாரை நேரில் சந்தித்து உப்பளம் தொகுதியில் விடுபட்ட பட்டா வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை கேட்டுக் கொண்டார். விரைவில் பட்டா வழங்குவதற்கான ஆவணத்தை தயார் செய்கிறோம் என்று அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தார். ஆனால் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை. ஆகையினால் இன்று உப்பளம் தொகுதியில் விடுபட்ட பட்டா மற்றும் புதிதாக பட்டா வழங்குதல் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் வல்லவனை நேரில் சந்தித்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இது குறித்து கோரிக்கை வைத்தார். கதிர்காமம் பாரதிபுரம் பகுதியில் 450க்கும் மேற்பட்ட பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அதே போல ராசுவரையார் தோட்டம், கனிபாய் தோட்டம், பிரான்சுவா தோப்பு பகுதியிலும் பட்டா வழங்க ஆவணம் செய்யுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கேட்டுக் கொண்டார். அப்போது திமுக நிர்வாகிகள் நோயல், சக்திவேல், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் அரசின் இலவச மடிக்கணினிகள் வழங்க கோரி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுவை மாநிலத்தில் +1, +2 மாணவர்களுக்கான அரசின் இலவச மடிக்கணினி திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டது. அதன் பின் நடப்பு ஆண்டில் மீண்டும் மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2022-23ஆம் ஆண்டு +2 படித்த மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே மன்ற மாநில செயலர் முரளி தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலால் தியாகி சுப்பையா சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரசம் பேசினர். அதனையடுத்து பெருமன்ற நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை பேரவை வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்தனர். அப்போது கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு பழைய மாணவர்களுக்கும் மடிக்கணினி வழங்கப்படும் என முதல்வர் உறுதியளித்ததாக பெருமன்றத்தினர் தெரிவித்தனர்.
புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.